இந்த நாள் குருத்தோலை ஞாயிறாக உலகமெங்கிலும் ஆசரிக்கப்படுகிறது. எல்லாருடைய வாயிலேயும் இந்த நாளிலே ஓசன்னா என்ற வார்த்தை வராமல் இருக்காது. ஓசன்னா என்று சொல்லும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், எங்களை ரட்சியும் என்று சொல்லி அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலே அவரை பணிந்து கொள்ளுதல், அவரை புகழ்தல், சந்தோஷத்தை வெளிப்படுத்தி காண்பித்தல், இதை குறிப்பதாக முக்கியமாக அந்த நிகழ்ச்சியில் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிற வெற்றியோடு கூட அவர் நுழைகிற அந்த நிகழ்ச்சியை குறிக்கும் பொழுது அவரை புகழ்ந்து பாடி போற்றுகிறதை பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு கூட ஒரு கூட்ட ஜன மக்கள் அவரை போற்றுகிறதை பார்க்கிறோம். ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவரை போற்றி பாடினதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு தெருவிலே ஒரு வசதி இல்லாத இடத்திலே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். எந்த வெட்கமும் இல்லாமல் ஆர்ப்பரித்தார்கள். சிலர் தங்கள் மேல் வஸ்திரத்தை, அங்கிகளை, அதாவது யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இந்த மேல் வஸ்திரம் என்பது மிகுந்த மதிப்பிற்கு உரியது, அதை எடுத்து அவர்கள் தரையிலே பரப்பினார்கள், மரக்கிளைகளை பரப்பினார்கள். எது இருந்ததோ அதை வைத்து அவர்கள் சந்தோஷமாக ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து மிகுந்த தாழ்மை கோலமாக அவர் கழுதையின் மேல் அவர் பவனி போனதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வெற்றியோடு கூட அவர் போகிறார். அவருக்கு நன்றாய் தெரியும் அவரை கொலை செய்ய போகிறார்கள், குற்றமில்லாமல் அவரை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி தெரியும். ஆனால் அவர் ஓடி ஒளியவில்லை. அவர் தைரியத்தோடு கூட, சந்தோஷத்தோடு கூட, வெற்றியோடு கூட அவர் அந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கு எருசலேமுக்கு போய் அங்கே தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். பல காரியங்களை அந்த வாரத்திலே அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு இயேசு எங்கெல்லாம் போகிறாரோ, எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே சுத்திகரிப்பு இருக்கிறது, அங்கே வெற்றி இருக்கிறது. நம்முடைய சவால்களை சந்திப்பதற்கு தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார். அதிலே வெற்றி கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே அந்த சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம் ஓடிவிடக்கூடாது, ஓடி ஒளியக்கூடாது என்று இந்த நாளிலே நாம் குருத்தோலை ஞாயிறாக ஆசரிப்பதின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நாம் ஓசன்னா என்று சொல்லி நாம் அவரை பாட வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூட பார்க்கிறோம். வெள்ளை அங்கிகளை தரித்து அவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி அவரை துதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் துன்பத்தின் நடுவிலிருந்து, அதாவது ட்ரிபுலேஷன் சொல்லுவாங்க, மிகுந்த பயங்கரமான துன்பத்தின் நடுவிலிருந்து வந்து வெற்றி கொண்டவர்களாய் குருத்தோலைகளை ஏந்தியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இன்னும் வரும் நாட்களிலும் பரலோகத்திலும் மேன்மையான அந்த இடத்திலும் நாம் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு நாம் அவரை துதிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கும் நாம் சந்தோஷத்தோடு கூட நம்முடைய கையிலே குருத்தோலைகளை இருந்தால் அவைகளை உயர்த்தி பிடித்து நாம் அசைத்தோ எப்படியோ நாம் ஆராதித்து அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். அவருடைய தைரியமான புறப்படுதல், தைரியமான என்ட்ரி, அதாவது எருசலேமுக்குள்ளாக நுழைதல், தைரியத்தோடு கூட நமக்காக மரிப்பதற்காக, நமக்காக, அவருக்காக அல்ல, நமக்காக மரிக்க, சத்ருவை மேற்கொள்ள, சாத்தானை கால்களின் கீழ் போட்டு மிதிக்க அவர் தைரியத்தோடு கூட போகிறார். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அதற்காக இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்காக, மரணங்களுக்காக, அந்த தைரியத்திற்காக நாம் நன்றி செலுத்தி நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். யோசனையிலே பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். செயல்களிலே மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஓசன்னா என்று சொல்லி நாம் உங்களை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்களை ரட்சிக்க வந்தவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஓசன்னா. கரங்களை உயர்த்தி நாம் தேவனே ஓசன்னா.
ஓசன்னா என்று சொல்லுவோம். ஓசன்னா என்றால் இப்போதான் நாங்கள் சண்டே ஸ்கூலில் எல்லாரும் கற்றுக்கிட்டோம். பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்களும் கற்றுக்கொண்டோம். ஓசன்னா என்றால் எங்களை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும். அதனால தான் இந்த பாட்டை ஓசன்னான்னு சொல்லி மைனரில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங்கோடைய சாங் ரைட்டர். பிகாஸ் அவங்களுக்கு அதோடைய உண்மையான அர்த்தம் தெரிந்திருக்கிறது. எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவங்க பாடியிருக்கிறாங்க. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 என்று சொல்லி. ஆனால் நாமோ இன்றைக்கு ஒரு சத்தியத்தை அறிந்த தேவனுடைய பரிசுத்த ஜாதியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அது என்ன சத்தியம்? என்ன சத்தியம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக, அவர் நம்மளுடைய நோய்களுக்காக, அவர் நம்மளுடைய சாபங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவரை ஆராதித்தவங்க எல்லாம் ஓசன்னான்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அரசாட்சியை தேவன் மாற்றுவார், இயேசு கிறிஸ்து மாற்றுவார். அப்போ அந்த நிமிடத்திற்கு அவங்களுக்கு ஒரு விடுதலைக்காக அவங்க ஓசன்னா என்று சொன்னாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் இந்த உலகத்துக்கு வந்தது மனிதர்களோடு சண்டை போடுறதுக்கு இல்லை, துரைத்தனங்களோடு சண்டை போடுறதுக்கு. ஹல்லேலூயா. அசுத்தாவிகளை மேற்கொள்வதற்கு, பாவத்தின் பிடியிலிருந்து தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து விடுதலை செய்வதற்கென்று. அதனால அவங்க அன்னைக்கு எதிர்பார்த்த காரியத்தை செய்யாமல் போனாலும் அவர்கள் எதிர்பாராத விடுதலை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால நாம் அந்த சத்தியத்தை அறிந்தவர்களாய் அவரை கொண்டாட போகிறோம். குதூகலம், கொண்டாட்டமே என்று சொல்லுங்க. என் இயேசுவின் சன்னிதானத்திலே ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்திலே எனக்காக சகலத்தையும் செய்து முடித்த, யாவையும் செய்து முடித்த என்னுடைய கர்த்தர் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னாரே, அந்த ராஜாதி ராஜா அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே பிரசன்னராயிருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுங்க என்று சொல்லி நம்ம சந்தோஷமா இன்னைக்கு அநேக பாடல்களை பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா, அவருக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஓசன்னா என்று சொல்லுங்க. ஓசன்னா, ஓசன்னா. குதூகலம், கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம், கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே
கிருபையினாலே நான் அவரை கொண்டாடுவேன், அவரை பாடுவேன், அவருக்கு கீழ்ப்படிவேன். என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்த்தியாக மாற்றிக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையினாலே மீட்பு கொண்டாடுவோமா? ஹல்லேலூயா. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆசை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை ஆடி பாடி கொண்டாடணும். அதுதான் துதி. சும்மா அப்படியே நின்னுட்டு நான் துதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. தேவனுடைய ஆவி யாருக்குள்ள வந்தது? யார் மேல வந்தது? தாவீது ராஜாவின் மீது வந்தது. அப்ப அவர் என்ன பண்ணாராம்? நடனமாடி ஆடி பாடி துதித்தாராம். உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ள நிறைய பேருக்கு இல்ல. இன்னும் உள்ளார்ந்த மனிதன் இன்னும் ஷையா இருக்கிறான். அதனால வாயை திறந்து கையை காலை உலுக்கி நமக்கு ஆராதிக்க இன்னும் தெரியல. ஆனா வேதாகமத்தில் இஸ்ரவேலர்கள் அப்படி ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்க இஸ்ரவேலுக்கு போனீங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிற ஜனமா இருந்தாலும் நிறைய பேர் அதுல, ஆனாலும் அவர்கள் பிதாவை அப்படிதான் ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜால்ராவை எடுத்துட்டு, அந்த ட்ரம்ஸை எடுத்துட்டு, அவங்களுடைய நேட்டிவ் ட்ரம்ஸை எடுத்துட்டு அந்த லேடிஸ் எல்லாம் அழகா சேர்ந்து நடனமாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்களும் நானும் இஸ்ரவேல ஜனங்கள் அல்லாதவர்கள், யூதர்கள் அல்லாத உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ரட்சிப்பின் செய்தி வந்திருக்கு. நான் இன்னும் எவ்வளவு உற்சாகமாய் நாம் நடனம் ஆட வேண்டும், பாட வேண்டும். ஹல்லேலூயா. அதனால திருச்சபையை எழுந்திருங்க. சீயோனில் தேவனுக்காக துதியானது காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா. பாடுவோமா? தன்னா தனனா நன்னா தன்னா தனனா நன்னா தன்னா தனனா நன்னா நன்னா தன்னா தனனா நன்னா நன்னா தனனா நன்னா நன்னா தனனா நன்னா நன்னா. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். எனக்கு அடைக்கலம், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கைத்தாள ஓசையுடன் தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம்.
பொல்லாப்பு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ராஜாதி ராஜா பவனி வருகிறார். அவர் அருகிலே நிற்கும்போது உன் அருகினில் நான் என்று சொல்லுகிறார். உன் அருகினில் நான் சொல்கிறோம். நம்மளை சுற்றி எதிரிகள் பாளையம் இறங்கி நிற்கிறாங்க. நம்மை சுற்றி செங்கடல் நின்று கொண்டிருக்கிற, நம்ம சுற்றி இவ்வளவு சேனைகள் இருக்கிறது, சுற்றி இந்த கவலைகள், அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை சுற்றி நிற்கிறவர்கள் யாரையும் நம்ப முடியவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் என்னுடைய வாழ்க்கை எப்படியோ போகும்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ போயிடுச்சே என்று யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் சொல்லுகிறேன், மனிதர்களால் அல்ல, நல்ல ஒரு செய்தியோ இல்லை நல்ல ஒரு விஷயம், அந்த வாழ்க்கையில் நடக்கிற நல்ல காரியங்கள் இருக்கு பாரு, அந்த நல்ல காரியங்களாலும் அல்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கூட கிடையாது. எதுவுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, எதுவுமே உங்களை நிரந்தரமாக சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை சந்தோஷப்படுத்த முடியும். உன் அருகினில் நான் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தீர்களானால், உங்களுடைய வேலி, நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற அந்த பள்ளத்தாக்கு கூட சாரோனின் புஷ்பங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அழகான பள்ளத்தாக்காய் மாறும், ஒரு பிளெயினாக மாறும். கரடானவைகளை சமமாக்குகிறவர், பாலைவனத்திலே நீரோடைகளை கொண்டு வருகிறவர் ராஜா பவனி வருகிறார். ராஜா பவனி வருகிறார். அவர் செங்கடலை பிளந்து எத்தனையோ பேரை பவனி கூட்டு போனார். அவங்க ஆராதித்துட்டே அப்படியே ஆராதிச்சு ஆச்சரியப்பட்டு கொண்டே போனாங்க. சவுல் ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்போது சவுல் என்ன பண்ணிட்டு இருந்தாராம்? அவங்க அப்பாவுடைய கழுதைகளை தேடிட்டு இருந்தாராம். அவங்க அப்பாவுடைய தொலைஞ்சு போன கழுதைகளை தேடிட்டு இருந்தாங்களா? பார்த்தீங்களா, தேவனுக்கு கோபம் வந்தா இஸ்ரவேலின் ஜனங்கள் தொலைந்து போன கழுதைகளை போல தெரிவாங்க. அப்போ தொலைந்து போன கழுதையை கூட கண்டுபிடிக்க தெரியாத ஒரு சவுல ராஜாவா கொடுக்கிறாரு கோவத்துல. ஆனா தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்போது தன்னுடைய தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த தாவீதை கூப்பிடும்போது அவர் என்ன பண்றாரு? பத்திரமா அந்த ஆடுகளை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வராராம். அதுதான் அன்பிலே கொடுக்கப்படுகிற ராஜா. ஹல்லேலூயா! தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அன்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். For God so loved the world that he gave us his only begotten son, that whosoever believeth in him would not perish but have eternal life. தேவன் நம் மீது அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுத்தார். அவருடைய குமாரன் ஜீவனை பார்க்கிலும் நம்மை மேலாக வைத்த தேவன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடைய அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம் அல்ல, அவரை நாம் அவர் மேய்ச்சலின் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிற அந்த ஆடுகளை பத்திரப்படுத்தி கொள்ளும் ராஜா தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பவனி வருகிறார். ஹோசன்னா, ஹோசன்னா. அவர்களுடைய கூக்குரலை கேட்டு நீர் அவர்களை மட்டுமல்ல விசுவாசத்தினாலே உம்மை பற்றி கொள்ளுகிற யாவரையும் காப்பாற்றுகிறீரப்பா. நன்றி ராஜா, உமக்கே மகிமை. எங்க நல்ல ராஜாவுக்கு மகிமை என்று சொல்லுகிறோம்.
இயேசு ராஜா உங்கள் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். ஒன் ஃப்ளஷ் என்று சொன்னார். ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடந்து அவங்க ஒரே மாம்சமாகறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த திருச்சபைக்கு நான் தான் மணவாளன் என்று சொல்லுகிறாரு. அப்போ நம்மளுடைய பாரத்தை அவர் சுமக்கிறார். நம்ம தோள் வலிக்குதா? உங்களுக்கு இவ்வளவு பாரங்கள், நிறைய பேருக்கு வெயிட்டு தூக்குறதுனால தோல் வலியில் அவங்க வாழ்க்கையில் அநேக பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தோளில் வந்து காட்டுது. இது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அநேகமாக இன்னும் பாரங்கள் இருக்கும் நபர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அதெல்லாம் தோளில் காட்டுமா அந்த வலி. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் வாங்க என்கிட்ட, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக செல்கிறார், நம்மத்திலே கடந்து போகிறார். அவரை பற்றிக் கொள்வோம், உறுதியாய் பற்றிக் கொள்வோம். மகிமை ராஜனுக்கே. அப்பா, நான் உமக்காக பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை இன்றைக்கு நான் செலுத்துகிறேன். என்னையே நான் உமக்கு தருகிறேன். அப்பா, வனாந்திரமான என்னுடைய வாழ்க்கையில ராஜாவாய் வந்து அப்பா நீங்க என்னை ஆற்றி தேற்றி அரவணைத்து எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றி என்னை வாழ செய்தீர். உயருவேன் வாழ்வேன் உம்முடைய கிருபையினாலே. அப்பா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை, உம்முடைய மகத்துவமான வல்லமை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பா, அது நிமித்தம் என்னுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அப்பா, பூமி மீது எங்கும் உம்மை நான் பணிந்து கொள்கிறேன். கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் எங்களுக்கு தருகிற என்னுடைய ராஜா, பூமி மீது எங்கும் உம்மை பணிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார் என்று சொல்லி பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார்.
அவரை நம்ம ஆராதித்திருக்கிறோம். குருத்தோல்களை ஏந்தி துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமில்லாத கூட்டமாய், கலக்கமில்லாத கூட்டமாய், அல்லேலூயா கூட்டமாய், கர்த்தர் நம்முடனே என்று சொல்லி வெற்றி முழக்கம் சிறக்கும் கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நம்முடனே, கர்த்தர் நம்முடனே. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். பார்த்தீங்களா, பிதாவையும் குமாரனையும் பிரித்தே பேச முடியல. இவரை பற்றி பேசினா அவர் வந்துடுறாரு, அவரை பற்றி பேசினா இவர் வந்துடுறாரு. ஏனென்றால் அவர்கள் திரியேக தேவனாய் இருக்கிறார்கள், திரியேக தேவனாய் இருக்கிறார்கள். கர்த்தர் நம்முடனே என்று சொன்னால் அங்கே இயேசு கிறிஸ்து வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடுனா பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அது தேவனுடைய பரிசுத்த ஆவி. அவரே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். யாரு சத்தியம், வழி, ஜீவன்? இயேசு கிறிஸ்து. அப்போ அவங்க மூவரையும் பிரிக்க முடியாது. தேவன், அவருடைய வார்த்தை, அவருடைய ஆவி, திரியேக தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை, கலக்கமில்லை, பயமும் இல்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. திரும்ப சொல்லுமா? ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனாலே ஜெயம் நமக்கு. அவர் ஜெயத்தை தருகிறவர், யுத்தத்தில் வல்லவர். இயேசு ஜெயிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்திருக்கிறார், அவர் ஜெயித்து கொண்டிருக்கிறார், அவர் இனிமேலும் ஜெயிப்பார். அவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நமக்கு எல்லாமுமாயிருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், தன்னையே ஊற்றி கொடுத்து. அது பைபிள்லையே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்னு எழுதியிருக்கு. அப்போ எல்லாவற்றையும்னா எது? எல்லாவற்றாலும்னா எது? அவர்தான். ஹல்லேலூயா. எல்லாமே அவர்தான். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் தன்னாலே நிரப்புகிறவர், அவரே ஊற்றி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் என்றைக்கும் ஓசன்னா என்று சொல்லி துதி பாடுகிறோம். இனி ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி கதறுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா, ஓசன்னா, அவரை நான் துதிக்கிறேன், என்னை காப்பாற்றின தேவனை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி நம்ம இந்த வாரம் முழுவதும், வாரம் மற்றும் இந்த மாதம் முழுவதும் தேவனை நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் துதியிலே மகிமைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு இன்னும் ஒரு முறை நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நம்முடைய தேவாதி தேவனை நாம் மனப்பூர்வமாய் நாம் துதித்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. இந்த உலகத்திலே அழிந்து போகிறவர்களுக்காக நாம் வாழ்த்து பாடுகிறோம். அது மாத்திரமல்ல, நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் ஜனங்கள் வாழ்த்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அவர்கள்
வாழ்த்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அது தேவைதான். ஆனாலும் கூட நம்முடைய தேவாதி தேவன், கத்தாதி கத்தன், உயிரோடு இருக்கிறவர், அவர் வரப்போகிறவர், அவரை நாம் ஓசனா என்று சொல்லி நாம் வாழ்த்தும் பொழுது உண்மையாகவே ஒருவேளை நாம் அவரை துதிக்காவிட்டால், நாம் அவரை வாழ்த்தாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே சிறுவர் பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த நாளில் முக்கியமாக நாம் சிறுவர்களை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அவர்கள் மூலமாக துதியை உண்டு பண்ணுகிற தேவன், அவர்கள் மூலமாக கூட நம்மோடு கூட பேசுகிற தேவன். சில நேரங்களில் குழந்தைகள் சொல்வது கூட நமக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். நாம் அதை அவ்வளவாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் சிறு குழந்தைகள் பேசுவதும் கூட நமக்கு அதிக பிரயோஜனமாக அது இருக்கும். குழந்தைகள் பாலகர் வாயினாலே துதியை உண்டு பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். இப்பொழுதும் நாம் நிறைவாய் அவரை நாம் துதித்திருக்கிறோம். அந்த துதியின் நிறைவோடு கூட 24வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சகோதரி ஜாய்ஸ் நம்ம மத்தியிலே இந்த ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க பிரயாணப்பட்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆர்வத்திற்காக அவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 24. சங்கீதம் 24ஆம் அதிகாரம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். ஹோசன்னா, உன்னதத்திலே ஹோசன்னா. ஓசன்னா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ராஜாவே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், மேசியாவே எங்களை காப்பாற்றும். ஒரு ராஜாவுக்கு அந்த ராஜ்யத்தில் இருக்கிற குடி மக்கள் அபயம் இடுகிற ஒரு சொல் தான் ஓசன்னா. இந்த நாளிலும் நாம் ஓசன்னா என்று சொல்லும்போது, எங்கள் தேவனே எங்களை காப்பாற்றும். இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க. இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள். இந்த நாளின் செய்தி எப்படி இருக்க போகிறது? எத்தனையோ வருடமாக தொடர்ச்சியாக குருத்தோலை ஞாயிறனுடைய பகுதிகளை வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். புதிதாக இன்றைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு உங்களில் அநேகர் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அதனுடைய ஆழம் ஒரு படி இன்னும் ஆழமாகத்தான் போய்கொண்டிருக்கோம். அதனால் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியை தியானிக்கும் போது புதிதாக நமக்கு ஏதாவது கிடைக்காமல் இருக்காது. யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனம். இந்த பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். 12 வாசிப்போம். நல்ல வைராக்கியமாய் சத்தமாய் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவராகிய இயேசு எருசலேமுக்கு பவனியாக போகும்போது அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட கதாபாத்திரங்கள்,
அந்த கதாபாத்திரங்களை நாம் கவனித்து கூர்ந்து கவனித்து அவர்களுடைய இடத்துல நம்மை வைத்து நாம் அந்த பவனி போகிற இயேசுவை பார்த்து அவரிடத்திலிருந்து ஏதாவது நம்ம கற்றுக்கொள்ள முடியுமா என்று தான் நம்ம இப்போ யோசிக்க போகிறோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். பவனி போகிற இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் அன்றைக்கு சந்தித்தார்கள். அந்த ஒரு கதாபாத்திரமாக நம்ம இன்னைக்கு மாறப்போகிறோம். இப்படி மாறி அதை மனசில் உருவகப்படுத்தி பார்க்கும்போது தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார், அதுதான் இன்னைக்கு செய்தி. இப்போ முதலாவது என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டவுடன் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா? குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டார்கள். அந்த ஜனமா இப்போ நீங்கள் மாறிடணும், நானும் மாறிடுவேன். அந்த ஜனத்தில் 10ஓட 11, அத்தோட நீ 1. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள், எருசலேமுக்கு போகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. வாயிலிருந்து ஒருத்தர் வாயிலிருந்து இன்னொரு வாய்க்கு போகிற வார்த்தை தான் செய்தி. ஏன் எப்பொழுதும் இல்லாதபடி அந்த குறிப்பிட்ட நாளில் இயேசு எருசலேமுக்கு போகும்போது ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு திரளாக வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. ஏதோ ஒரு செய்தி அவர்களுக்கு போய் கிடைத்தது, ஜனங்களுக்கு போய் கிடைத்தது. அந்த செய்தி என்னவென்றால், இயேசு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு தச்சனுடைய மகன், ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு தீர்க்கதரிசி, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஏதோ முக்கியமான ஒரு காரணத்தோடு கூட அவர் எருசலேமுக்கு போகிறார் அப்படின்ற அந்த செய்தி ஜனங்களுடைய காதிலே விழுந்தபோது அவர்கள் மனதிலே இன்னொரு காரியம் வந்தது, இன்னொரு யோசனை வந்தது, இன்னொரு ஆலோசனை அவர்களுக்கு வந்தது, கிடைத்தது. அந்த ஆலோசனை என்னவென்றால், அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவர்கள் இயேசுவை ஒரு ராஜாவாக அதிகமாக பார்த்ததாக தெரியலை. பல இடங்களில் ஆண்டவர் தன்னை குறித்து பேசும்போது நான் ஒரு ராஜா என்பதை மறைமுகமாகவும் வெளிப்படையமாகவும் பேசியிருக்கிறார். எனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் நான் வெளிப்பட போகிறேன் என்பதை பற்றி எல்லாம் ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போகும்போது, அந்த பஸ்காவை ஆசரிக்க போகும்போது அவர்கள் காதுகளிலே விழுந்த செய்தியின் மூலமாக அவர் இப்பொழுது ராஜாவாக போகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவே, உமக்கு நாங்கள் அபயமிடுகிறோம். ராஜாவே, நாங்கள் இன்னொரு ஜனங்களுடைய கரத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால உங்களுக்கு நாங்கள் அபயமிடுகிறோம். எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு விடுதலை கொடுங்கள், எங்களுக்கு வாழ்வழியுங்கள், எங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை விடுதலையாக்குங்கள் என்று கேட்பதற்காக ஒரு ஆர்வத்துடன், ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு, எதிர்பார்ப்போடு கூட இப்பொழுது அவர்கள் இங்கே வந்து குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ராஜாவே, உமக்கு நாங்கள் அபயம் இடுகிறோம். நீர் இப்பொழுது எருசலேமுக்கு போக போறீங்க. அங்கே போய் கண்டிப்பாக ஏரோதுவனுடைய அரசாங்கத்தை கலைக்க போறீங்க. அதற்கு பிறகு ஒருவேளை நீங்கள் பிலாத்துவினிடத்திலே போய் பிலாத்துவினுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்து பிலாத்துவினுடைய அதிகாரத்தை கலைத்து நீங்கள் இப்பொழுது எங்களை அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை செய்ய போகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் கரங்களை உயர்த்தி குருத்தோலைகளை அசைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் மான இந்த இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட கடவர். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும்,
அப்பொழுது யூதர்களை அரசாண்டு கொண்டிருந்தது யார் தெரியுமா? ராயனுடைய அரசாட்சி தான் அங்கே இருந்தது. அந்த ராயனுடைய அரசாட்சியை நீக்கிவிட்டு, ஆண்டவரே நீங்கள் இப்போ ராஜாவாக சிங்காசனத்திலே உட்கார போறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு தாகத்தோடு கூட ஜனங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இருந்து குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு வந்து அவரை ராஜாவாக ஆமோதித்து ஆர்ப்பரித்தார்கள். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். ஸோ ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இதுதான். இப்போ இந்த ஜனங்களில் உங்களையும் என்னையும் சேர்த்து கொண்டீங்கன்னா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், இவரை நாமும் ராஜாவாக பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், சிலுவை முடிகிற வரைக்கும் இயேசுவுக்கு பேர் மேசியா என்று முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்னா மேசியா சிலுவையை கடக்க வேண்டும். சிலுவையை கடந்து விட்டு, சிலுவையின் பாடுகளை கடந்து விட்டால் தான் அவர் மேசியா. அதனால தான் நிறைய இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்யும்போது என்ன சொல்வார் தெரியுமா? இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் ஒரு மேசியான்னு என்னை இன்னும் சொல்லாதீங்க, ஏன்னா நான் கடக்க வேண்டிய ஒரு பாதை, ஒரு மிக கடினமான ஒரு காரியம் இருக்குது, அதை நான் தாண்டணும். அதை தாண்டின பிறகு தான் நான் மேசியா. இன்றைக்கு இந்த ஜனக்கூட்டத்தோடு உங்களை என்னையும் வைத்து பார்க்கும்போது, நாமும் கூட எத்தனையோ காரியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனையோ நம்முடைய வாழ்வில் தேவைகள் இருக்கிறது. அதற்கு இந்த ராஜாவை நோக்கி நாம் அபயம் இட வேண்டி இருக்கிறது. ஸோ ஓசன்னா என்று நீங்கள் இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தைக்கும் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எந்தெந்த காரியங்கள் என் வாழ்க்கையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேனோ அதிலிருந்தெல்லாம் என்னை நீங்கள் தயவு செய்து காப்பாற்றணும். நமக்கு தான் தெரியும் நம்ம கடந்து போகிற பாதையில் எதெல்லாம் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய உள் போராட்டம் யாருக்கும் தெரியாது. ஒரு மனிதன் உள்ள எவ்வளவு தூரம் அவன் கடந்து போறான்றது யாருக்குமே தெரியாது. ஏன் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம மனசை திறந்து 100% யாரோடைய கூட பேசியிருக்கோமா? நம்முடைய பாரங்களை சொல்லியிருக்கோமா? எதிலெல்லாம் நம்ம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் என்றதை மற்றவர்களுக்கு நம்ம தெரியப்படுத்தியிருக்கோமானா இல்லை. ஒரு போதகராக நான் இருக்கிறபடினாலே சில காரியங்களை என்னிடத்துல நீங்கள் வந்து சொல்லுவீங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இந்த வாழ்க்கையில் உள்ள போராடி கொண்டிருக்கிற போராட்டங்கள், அந்த வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய, இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கும் ராஜாவாகிய இயேசுவை நோக்கி இந்த காலை நேரத்திலே அபயமிடுவதற்கு அந்த தேவன் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, 13வது வசனம் சேர்ந்து வாசிங்க. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஓசன்னா பாடுவோம் பாடல் பாட போகிறோம். அந்த பாடல் பாடும்போது குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு தான் பாட போகிறோம். ஆனால் அந்த குருத்தோலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நம்ம பாட போகிறதில்ல. அந்த குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு அவரை ராஜா என்று நீங்களும் நானும் ஆமோதித்து பாடும்போது அந்த ராஜாவுக்கு நம்ம அபயமிட போகிறோம். என்ன தெரியுமா சொல்ல போகிறோம்? மேசியாவே, எங்கள் நிலைகளிலிருந்து, எங்கள் சூழ்நிலைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்களை விடுதலை ஆக்கும். ஆமென். சரி, அடுத்தது பார்ப்போம். 14வது வசனத்தில் ஏற்கனவே சகரியா 9:9 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 14. அல்லாமலும் சியோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். மத்தேயு 21 இந்த கழுதையை பற்றியும் அந்த கழுதை குட்டியை பற்றியும் சொல்லும்போது அதை நம்ம வாசிக்க போகிறோம். சரிங்களா? அது அப்புறம் தியானிப்போம். நம்ம 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி செய்கிறார் என்று அவருடைய சீஷர்களும் துவக்கத்திலே அறியவில்லை. அது எத்தனாவது வசனத்தில் இருக்கு? 16வது வசனத்தில் இருக்கு. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். சகரியாவில் எழுந்திருந்த அந்த வார்த்தைகளை சீஷர்கள் ரொம்ப முக்கியமாக நினைக்கிற, ஒருவேளை அது தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஏன் இவர் கழுதை குட்டி மேலே ஏறி போகிறாரு என்ற ஒரு எண்ணம் வந்தது அவர்களுக்கு. ஆனால் அது எப்போ புரிஞ்சதுனாக்கா, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு தான்
அவரை குறித்த, மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசன வசனம் இயேசுவின் வாழ்க்கையிலே நிறைவேறினது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த செய்தி என்னன்னாக்கா, சியோன் குமாரத்தியே பயப்படாதே. ஏன் தெரியுமா? உன் ராஜா வருகிறார், உன்னை விடுவிக்கிறவர் வருகிறார், உன் நிலையை அறிந்திருக்கிறவர் வருகிறார், உனக்காக ஜீவனையே கொடுத்து உன்னை மீட்கிறவர் வந்திருக்கிறார். அதனால சியோன் குமாரத்தியே பயப்படாதே. ஆமென். சீஷர்கள் அதை அறியவில்லை. சில நேரத்தில் நமக்கும் அது தெரியலை. ஒருவேளை நீங்கள் இவ்வளவு நாள் குருத்தோலை எடுத்து பாடியிருப்பீங்க. எதுக்காக குருத்தோலை எடுத்து நம்ம பாடுறோம் அப்படின்னு கேட்டால், அவங்க பாடினாங்க, நாங்கள் பாடினேங்க. அவங்க ஆர்ப்பரித்தாங்க, நாங்கள் ஆர்ப்பரித்தோம். இல்லை, இன்றைக்கு நான் குருத்தோலை எடுத்து நான் ஆர்ப்பரிக்கும் போது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன்? மேசியாவே, என்னை காப்பாற்ற நீர் வல்லமையுள்ளவர், என்னை விடுதலை செய்ய நீர் வல்லமையுள்ளவர், எனக்கு கிருபை செய்ய வல்லமையுள்ளவர், பயப்படாமல் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதற்கு, என்னை ஆட்கொள்வதற்கு நீர் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர் அப்படின்னு கருத்தோடு குருத்தோலைகளை எடுத்து இந்த மேசியாவுக்கு அபயமிட போகிறோம். ஆமென். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 16 அடுத்த பகுதி பாருங்கள். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியிலே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்றும் அவர்கள் சாட்சி சொன்னார்கள். இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. எதனால் எதிர்கொண்டு போனார்கள்? அடுத்த காரணம் பைபிள் சொல்லுது. முதல் எதற்காக போனாங்க? அவர் ராஜாவாக போகிறார், அதனால நான் அபயமிட போகிறேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு மந்திரி வராருனாக்கா, ஒரு முதல் மந்திரி வரார், ஒரு மந்திரி வராருனாக்கா, எல்லாம் ஆளாளுக்கு டவலை எடுத்துக்கிட்டு ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு அந்த கார்கிட்ட போய் நின்று குனிஞ்சு வணங்குறதையும் அவருக்கு அதை கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அது எதுக்குன்னா, நீங்கள் பதவிக்கு வந்தீங்கன்னா என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்கன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. சும்மாலாம் இல்லை, காரணம் இருக்குது. என்னை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, என்னை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு பெட்டிஷன் கொடுக்க போகிறேன், அதை எனக்கு பண்ணி கொடுங்க, அந்த நில விஷயம் எனக்கு முடிச்சு கொடுங்க, அந்த வீட்டு விஷயம் எனக்கு முடிச்சு, காரணம் இருக்குது. இப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அந்த அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்தது, அப்போ இந்த ஜனங்களை போல நீங்களும் நானும் அவருடைய அற்புதங்களை நாம் எதிர்பார்த்து அவரை பின்பற்றி போகிறோம். செய்யக்கூடாத, செய்ய முடியாத, மற்றவர்களால் செய்ய முடியாத, சாதிக்க முடியாததை எனக்காக அவர் சாதிப்பார். எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறாரு? மரித்து உயிரோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்தவனை எழுப்புறது தான் இருக்கிறதுலே அற்புதங்கள்லேயே பெரிய அற்புதம். தெரியுமா உங்களுக்கு? சிக்காப்படுத்தவன் தான் எழுப்பிடலாம், காது கேட்காதவனை சுகப்படுத்திடலாம், பார்வை இல்லாதவனை சுகப்படுத்திடலாம், பிரச்சனை இல்லை. செத்து போனவனை எழுப்புகிறது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லைங்களா? அந்த அற்புதத்தின் நிமித்தம் இயேசுவை அவர்கள் பின்தொடர்ந்து போனார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. எதிர்கொண்டு போனார்கள். அப்போ ஒரு பக்கம் ராஜா, இன்னொரு பக்கம் அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி அவர்கள் பின்பற்றி போகிறார், நம்பிக்கையோடு போகிறாங்க. என்ன நம்பிக்கைன்னா, என்னுடைய வியாதி சுகமாகும், என் பலவீனம் சுகமாகும், என் கஷ்டங்கள் மாறும். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்பிட்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அற்புதம் செய்திருக்கிறாரா இல்லையா? செய்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், என்றைக்கோ 6 அடி மண்ணுக்குள்ளே போக வேண்டிய நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு காரணம் ஏசப்பா. என்றைக்கோ மண்ணோடு மண்ணாக போயிருக்க வேண்டியவன், என் கல்லறையில் என்னோடய பேர் எழுதியிருப்பாங்க, அந்த கல்லறை கூட பாதி போயிருக்கும், ஆனால் இன்றைக்கி நான் ஜீவனோடு இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இயேசு என் வாழ்க்கையில் செய்த ஒரு அற்புதம். அந்த மாதிரி நிறைய ஜீவனுள்ள சாட்சிகள் இங்கே இருக்கிறீங்க. அருமையான தேவஜனமே, அது நிமித்தம் நாம் எதிர்கொண்டு போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு குருத்தோலைகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஓசன்னா என்று சொல்லி பாடும்போது, அற்புதங்களை செய்கிற தீர்க்கதரிசி என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கிறபடியினாலே நான் எதிர்கொண்டு போகிறேன். இன்னும் என் வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர் செய்ய போகிறபடியினாலே நான் அவரை எதிர்கொண்டு போகிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தது வாங்க, மத்தேயு 21வது அதிகாரம். மத்தேயு 21வது அதிகாரம்.
1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். மத்தேயு 21, Matthew 21, 1வது வசனம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, நம்பிக்கையுள்ள 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இப்போ நீங்களும் நானும் யாராக மாறுறோம்? இங்கே அந்த 2 சீஷராய் மாறுகிறோம். சரிங்களா? 2 சீஷர், நீங்களும் நானும் தான் 2 சீஷர். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த பெத்பகேயு கிராமத்துக்கு போ. அங்கே போனீன்னா ஒரு இடத்துல ஒரு கழுதையும் கழுதை குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவன்கிட்ட போய் பெர்மிஷன் கேளு, என் பேரை நீ சொல்லு. அதுக்கு பிறகு அவன் ஓகேன்னு பண்ணி அதை கட்டி அனுப்புவான், அதை களைச்சி அனுப்புவான். நீ கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ நேராக போய் அந்த கழுதையும் கழுதை குட்டியும் நீ அவிழ்த்து விடு. எவனாவது பார்த்து ஏன்பா என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். அதை மீறி அவன் வாயில் வேறு எந்த வார்த்தையும் வராது, அவன் அனுப்பி விடுவான். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல? என்னங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும், என்ன ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணுறாரு? பெர்மிஷன் வாங்கிட்டு தானே வாங்கணும் எப்போவுமே, இல்லைங்களா? ஒரு சைக்கிள் கேட்குறோம், ஒரு கொஞ்சம் பைக் கொடுங்க ஒரு நிமிஷம்னு கேட்குறோம். நம்மளாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரமாட்டோம், இல்லைங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எது ரொம்ப மரியாதையாக இருக்கும், இயேசுவுக்கு எது நியாயமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, போய் பெர்மிஷன் கேளுப்பா, அவர் கொடுப்பாரு, வாங்கிட்டு வா. இல்லை. இவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ போய் அதை கட்டவிழ். கேட்டால் சொல்லு. அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், அனுப்புவான். என்ன காரணம் தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளால் அரசாளப்படுகிற காலத்தில் அவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட வராங்க. சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? தீர்க்கதரிசி, நீங்கள் வயசாச்சு, உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு நீதி அவன் புரட்டுறான், பரிதானம் வாழ்றான், அவன் வாழ்க்கை சரி கிடையாது, 2 பேரோட வாழ்க்கை சரி கிடையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவங்க கையில் எங்களை ஒப்பு கொடுக்காம மற்ற எல்லா தேசங்களிலும் இருக்கிறதை போல எங்களுக்கு ராஜாவை கொடுத்து விடுங்கள். சுருக்கமாக முடிச்சிடுறேன் அந்த பார்ட்டை. அப்படி கேட்ட உடனே தீர்க்கதரிசிக்கு ரொம்ப மனசு பாரமாகுது. நியாயாதிபதிகளை கொண்டு அவர்களை அரசாள வேண்டும் என்று தேவன் வைத்த சித்தத்தை மீறி ஜனங்கள் இப்போ சுயமாக என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுங்கன்னு கேட்குறாங்க. மற்ற தேசத்தில் இருக்கிறதை போல ராஜா. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவர்கிட்ட தீர்க்கதரிசி கேட்குறாரு, சாமுவேல் கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க என்ன மனசில் கேட்குறாங்களோ அது மாதிரி கொடு. பட் ஆனால் ஒரு விஷயம் கேள், ராஜாவினுடைய காரியத்தை சொல்லிவிடு. ராஜாவினுடைய காரியத்தை சொல்லிவிடு. நான் படிக்கலை, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலேருந்து. அந்த ராஜாவுடைய காரியம் என்னன்னாக்கா, முதலாவது ராஜா பட்டத்துக்கு வந்த உடனே என்ன தெரியுமா செய்வான்? உன்னுடைய பிள்ளைகளை உன் குடும்பத்தை விட்டு பிரித்து விடுவான். அவனை பிரித்து தன்னுடைய அரண்மனைக்கு எடுத்து கொண்டு போய் அங்கே சேவர்களாக மாற்றுவான், இல்லை அவனுடைய இராணுவத்தில் சேர்த்து விடுவான், இல்லைனாக்கா அவனுடைய நிலத்தில் விவசாயம் செய்வதற்காக அவளை எடுத்துக்கொண்டு போவான். உன்னால் ஒன்றும் கேட்க முடியாது. ராஜா ஒரு காரியத்தை கேட்டார்னா நீ எதிர்த்து பேச முடியாது, என் பிள்ளை என்னோட வச்சுப்பேன்னு சொல்ல முடியாது. அந்த ராஜா வந்தால் உனக்குரியதை அவன் கேட்டான்னா அடுத்த நிமிஷம் நீ உன் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்கணும். உன் வீட்டில் இருக்கிற உன் மடியில் இருக்க உன் பெண் பிள்ளைகளை அவன் பரிமள தைலம் செய்வதற்காக எடுத்துக்கொண்டு போவான், இல்லை அவனுடைய தோட்டத்தில் எடுத்து பயன்படுத்துவான், இல்லை அவனுடைய அரண்மனையில் வேற ஏதாவதுக்காக பயன்படுத்துவான். நீ ஒன்றும் செய்ய முடியாது, உன் குடும்ப வாழ்க்கை சிதறி போகும்னு சொன்னார். அதுக்கு ஜனங்கள் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? ஐயோ வேண்டாங்க, எங்கள் குடும்பம் சிதறக்கூடாதுங்க, நியாயாதிபதிகளாகவே இருந்துட்டு போட்டோம், இந்த பசங்க 2 பேர் வந்தாலும் பரவாயில்ல, அவங்கள ஆண்டவர் சீர்படுத்துவார்னு சொல்லலை. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு ராஜா தான் வேணும், எங்களுக்கு ராஜா தான் வேணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக சொன்னதுனால ஆண்டவர் சொன்னார், ராஜாவை நீ தேர்ந்தெடு. அவங்களுக்கு தெரியும், சவுலை தேடி கண்டுபிடிச்சி ராஜாவாக, இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ராஜா யாரிடத்திலும்
அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த துணிகரத்தினால தான் தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளை தன்னுடைய ராஜ அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். யாரும் கேட்க முடியாது, உரியா கேட்க முடியாது. ஐயோ என் மனைவிங்க எப்படிங்க ராஜாவேன்னு கேட்க முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரம் எந்த குடிமகனுக்கும் இல்லை. ராஜா யாரை வேணாலும் எடுப்பார். அஃப்கோர்ஸ் அது நிமித்தம் அவர் நிறைய பாடுகள் அனுபவிச்சார். அது தேவ நீதிக்கு புறம்பானது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அருமையான தேவ இப்போ புரிஞ்சுக்கிங்களா? நீ போய் அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டியையும் நீ கழட்டி விடு, அவிழ்த்து விடு. யாராவது கேட்டால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல். அது அவனை புரிந்து கொள்வான். அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்ப்படுவான். அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் பேச மாட்டான், அனுப்பி விடுவான். இப்போ இங்கே நீங்களும் நானும் அந்த சீஷர்களாக நம்ம புறப்பட்டு போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதை நீ செய்யணும், இப்படி செய்யணும். மனசில் என்ன தோணும்? என்னங்க இது நியாயமா? திட்டானா, கழட்டும் போது திருடன்னு சொல்லி அடிச்சிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, சுயம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யும்போது அவருக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அது நியாயமாய் முடிக்கிறது. ஸோ சீசர்களாக நம்ம போகும்போது கீழ்ப்படிதல். அவர் சொல்கிற மாதிரி செய்கிறோமா, இல்லை நம்ம இஷ்டமாக செய்கிறோமா? அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கழுதை குட்டியினுடைய ஓனர், சொந்தக்காரர், ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அவன் மௌனமாக ஆகிவிட்டான், ஒன்றுமே பேசலை. நியாயமாக என்னென்ன கேட்டிருக்கணும்? சைக்கிள் வாடகைக்கு கொடுக்குற மாதிரி கேட்கணும். எப்போ கொண்டாடுவேன், எவ்வளோ ரூபா கொடுக்க போகிற? ஒன்றுமே கேட்கல, அனுப்பிவிட்டான். நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்கிறோமா? செய்ய முடியுதா? ஆண்டவருக்கு என்று நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம இழுத்து பிடிக்கிறோமா? இல்லை ராஜாதி ராஜாவுடைய அவருடைய அதிகாரத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த ராஜாதி ராஜாவுக்கு உங்களிலும் என்னிலும் எதையும் எடுக்க அதிகாரம் இருக்கிறது. அவருக்கு எதுவுமே யூ கேனாட் சே நோ டு த கிங். இல்லை முடியாது ராஜாவின்னு சொல்ல முடியாது. எதையும் கொடுப்ப. ஏன் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமே அவர் கொடுத்தது. அல்லேலூயா. என்கிட்ட இருக்க எல்லாமே அவர் கொடுத்தது. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. அவர் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அவர் கேட்டால் கொடுக்கணும், மறுக்க முடியாது, மறுக்கக்கூடாது. ஏனென்றால் அப்பொழுது தான் நான் ராஜாதி ராஜாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறேன். நல்ல ஒரு உதாரணம், இயேசுவின் தாய் ஆகிய மரியாள். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, கல்யாண கனவுகளில் இருக்காங்க ரெண்டு பேரும், யோசேப்பும் மரியாளும். தேவதூதன் வருகிறார், திடீர்னு வராரு. நீ ஆண்டவருக்கு வேணும், உன் வயிற்றிலே ஒரு பரிசுத்தமானது உருவாக போகுது. ஆண்டவர் இது எப்படி ஆகும்? தேவ பலன் உண்மையில வரும், பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உண்மையில் நிழலிடும். உன் வயிற்றிலே உற்பத்தி ஆகிறது பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வரும். அந்த அம்மா எவ்வளோ போராடி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. கெஞ்சி கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்கணும். ஐயோ வேணாங்க வேணாங்க, இது வேணாங்க, ஐயோ என்ன நடக்கும், சமுதாயத்தில் என்ன சொல்லுவாங்க? அதுவும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சமுதாயத்தில் கல்லெறிந்து கொள்வார்கள். என்கேஜ்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, என்கேஜ்மெண்ட் வர ஆயிடுச்சு. யோசேப்பு என்ன சொல்வார்? ஆனால் அந்த மரியாள் ஏன் பரிசுத்த பாத்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள் தெரியுங்களா? அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அர்ப்பணிப்பு. இயேசு மேசியா என்று வரும்போது, அவருடைய ராஜ்யம் என்று வரும்போது, அவருடைய சித்தம் என்று வரும்போது, அவருடைய கட்டளை என்று வரும்போது, அது யோசேப்பா இருந்தாலும் சரி, நிச்சயதார்த்தம் ஆயிருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எதையும் நான் பார்க்க மாட்டேன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. அதனால தாங்க அந்த கதாபாத்திரம் பிரகாசிக்குது, அவ்வளோ பிரகாசிக்குது. ஏன் தெரியுமா? அந்த அர்ப்பணிப்பு. இந்த ராஜா கேட்கிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் தெண்டனிட்டு பணிந்து என்னை அவருக்கு அர்ப்பணிப்பேன். ஆமீன். அந்த ஓனர் என்ன சொல்லிட்டாரு? எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். எப்போ கொடுப்பீங்கன்னு கூட கேட்கல, எப்போ திரும்பி வரணும்னு கூட கேட்கல. நீங்களும் ஒரு நாள் வாழ்க்கையில் எவ்வளோ இழுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா? சிலரோட ஆண்டவர் பேசிகிட்டே இருக்காரு, இந்த காரியம் நீ செய்யணும்னு.
ஆனால் நம்ம இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறோம். இல்லை 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 சுயம், இல்லை செய்ய மாட்டேன், அதெல்லாம் செய்ய மாட்டேன், இதெல்லாம் என்னால் முடியாது. எல்லாம் லிமிட் வச்சுருக்கோம் ஆண்டவருக்கு. எல்லாருமே ஒரு லிமிட் ஆண்டவருக்கு வச்சுருக்கோம். இவ்வளோ தான் செய்வேங்க, இவ்வளோ தாங்க வருவேன், இந்த வந்துடுவேங்க போவேங்க, அவ்வளோதாங்க. வேறு என்ன அவர் சொன்னாலும் நோ. ஆனால் அவருக்கு நம்ம நோ சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நமக்கு நோ சொன்னால், நமக்கு அவர் நோ சொன்னால் வாழவே முடியாது. நீ எனக்கு நோவாக சொல்கிற, ஒரு 3 நிமிஷம் ஆக்சிஜனை நிறுத்துறேன் உனக்குன்னு சொன்னார்னா என்ன நடக்கும்? அருமையான தெய்வஜனமே, இந்த மேசியாவுக்கு முடியாது, மாட்டேன் என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள். சரி, அடுத்தது வருவோம். இந்த கழுதை குட்டி, அதை கொஞ்சம் யோசிப்போமா? ஒருவனும் ஏறிராத கழுதை குட்டி. அதுக்கு ஒருத்தன் எப்படி ஏறி உட்கார்ந்தா எப்படி நடத்தணும்னு தெரியாது. நியாயமாக பார்த்தா இவங்க நடத்தி கொண்டு போகும்போது அதுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அது இது வரைக்கும் யாரும் ஏறல, யாரும் அதை வெளியில் கூட்டு போகல. ஃபஸ்ட்டு இவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் தெரியல, அந்த குட்டிக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் போகுது, எதுக்கு போகுதுன்னே தெரியாது. ஆனால் எவ்வளவு உன்னதமான ஒரு மகிமையான ஒரு மேசியாவை சுமப்பதற்காக தாங்கள் போகிறோம் என்று அறியாமல் போகிற ஒரு கழுதை குட்டி. அது போகிற வரைக்கும், அங்கே போகிற வரைக்கும் அதுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. திடீர்னு அங்கே போகுது, பார்த்தா எல்லாம் குருத்தோலையை வச்சு குதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க. அதுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது, தலைகால் புரிஞ்சிருக்காது. ஆனால் திடீர்னு பார்த்தா ஒருத்தரை மேலே ஏறி உட்கார வைக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே ஏறாத கழுதை. இந்த ஏறாத கழுதை நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும்? துள்ளி குதிச்சு அவரை கீழே தள்ளி விட ட்ரை பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த கழுதை அமைதலாக இருந்தது. அந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க, நம்மளை பார்த்து குருத்தொகைகளை வச்சுருக்கிறாங்க, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு தெரியாது, அந்த கழுதைக்கு அவர் அந்த கழுதை மேலே ஏறினது யாருன்னு கடைசி வரைக்கும் அதுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த ஊர்வலம் போகும்போது சந்தோஷமாக இருந்திருக்கும், எல்லாரும் ஆர்ப்பரித்து அந்த மரக்கிளைகளை பரப்பி இது பண்ணதெல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஒருவேளை அது நினச்சிருக்கோம் நமக்கு தான் இது போலன்னு. ஆனால் ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு ஒன்றுமே இருந்திருக்காது. அப்போ தான் தெரிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு இல்லையோ, இது அவருக்கா. சில நேரத்தில் அப்படி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற அந்தஸ்து, அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிடைக்கிற அமோகமான ஒரு வரவேற்பு, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம். நாங்கள் ஊழியக்காரங்க எங்கே போனாலும் பாஸ்டர் வாங்க உட்காருங்க, ஒரு நல்ல சீட்டாக போடு பாஸ்டருக்கு. கல்யாணத்தில் போய் உட்காந்தா, ரிசப்ஷனில் போய் உட்காந்தா, ஐயோ பாஸ்டருக்கு சாப்பாடு போடு. பொண்ணு வீட்டில் வந்து போடுவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் வந்து போடுவாங்க, அவங்களுக்கு நண்பர்கள் கொண்டு வந்து போடுவாங்க. கறி போடுங்கன்னுவாங்க. ஏதோ பாஸ்டர் இது வரைக்கும் கறியை சாப்பிட்டாத மாதிரி, கறி போடு அவருக்கு அப்படின்வாங்க. அதனால தான் நிறைய பாஸ்டருக்கு நீங்கள் வயிறு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தள்ளிட்டு தான் நிற்கும். அது காரணம் என்ன? போகிற இடத்துல எல்லாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் கிடைக்கிற அங்கீகாரம். ஏன் அப்படி? பாஸ்டருக்கு நல்ல சீட்டாக போடு, நல்லா உட்கார வை, பாஸ்டர் வாங்க. அது என்ன? அந்த கழுதை இது சுமந்துட்டு இருக்கிறது யாரு? ஆண்டவர். அந்த ஆண்டவரை சுமக்கிறதுனால இந்த கழுதைக்கு கிடைக்கிற அங்கீகாரம். அது ஒவ்வொரு தடவையும் நான் ரொம்ப ஞானமாக இருப்பேன், அந்த விஷயத்தில் யோசித்துப்பேன். சில இடத்துல சீட்டு கிடைக்காது, கொஞ்சம் நேரம் நின்றுருக்கும்போது தெரியும் என்னடா நம்மளை யாரும் கண்டுக்கலையேன்னு. ஆனாலும் அப்போ யோசித்துப்பேன், நம்ம கழுதை தானே ஆஃப்டர் ஆல். அப்போது அது ரிட்டர்ன் வரும்போது அந்த கழுதைக்கு என்ன தெரிஞ்சுன்னா, இத்தனை ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும் அவருக்கு. மகிமை யாருக்கு? அவருக்கு. இன்னைக்கு நீங்கள் இயேசுவால் பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்று சொன்னால், அவரை சுமக்கிற கழுதைகளாய் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார், கண்டிப்பாக தராமல் போக மாட்டார். ஆனால் அதில் மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம், அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமென். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது உங்கள் சமுதாயத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு யோசித்து பாருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சமுதாயம் உங்களை எப்படி பார்க்கிறது, உங்களை எப்படி ஆமோதிக்கிறது, எப்படி உங்களை அங்கீகாரம் செய்கிறது, எப்படி உங்களை மதிக்கிறது. நீங்கள் பைபிளை தூக்கிட்டு வரும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது இந்த சமுதாயம் உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் என்ன? இயேசுவின், இந்த இரட்சகரின், இந்த மேசியாவின் நாமத்தின் நிமித்தம் வந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். சரி, அடுத்தது பார்ப்போம்.
6வது வசனம் 7வது வசனம் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. மத்தேயு 21:6-7. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு, எது மேலே? அவைகளின் மேல், கழுதைகளின் மேல் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களையும் வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். அதான் சொன்னேன், கழுதைக்கு கிடைச்ச அங்கீகாரம், கழுதைக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கழுதைக்கு ஓசனான்னு சொல்லலை, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அதனால்தான் தேவனை துதிக்கிற துதி எப்பவுமே வல்லமையாக இருக்கணுங்க. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வர்ஷிப் லீடர்ஸ் ஸ்டேஜுக்கு வந்த உடனே கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமாக துதிப்பீங்க. அப்போ தான் ஆராதனை நடத்துகிறவங்களுக்கும் ஒரு உற்சாகம் இருக்கும், இல்லைங்களா? அவங்களும் தூங்கி வழிஞ்சு, நீங்களும் தூங்கி வழிஞ்சு அந்த வருஷம் இப்போ எப்படி இருக்கும்? அது இயல்பாக வரணும், அந்த சந்தோஷம், அந்த ஆர்ப்பரிப்பு வரணும். அதனால தான் எனக்கு இந்த ஆப்பிரிக்க திருச்சபைகள் ரொம்ப பிடிக்கும். ஆப்பிரிக்க திருச்சபைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் சும்மாலாம் நின்றுட்டுலாம் வர்ஷிப் பண்ண மாட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி ஆடிக்கிட்டே தான் பண்ணுவான். அது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஆனால் நம்ம கலாச்சாரத்தில் இந்த டான்ஸுன்றது ரொம்ப அங்கீகரிக்கப்படுறதில்லை. ஆனால் நடனம் என்பது இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ஒரு ஆராதனை வேளையில் அது ஒரு இன்றியமையாத ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் அதுக்காக கூத்தடிக்கணும்னு சொல்லலை, சரிங்களா? இன்றைக்கி சில வர்ஷிப் லீடர்ஸ் கூத்தடிக்க வைக்கிறாங்க. சினிமா பாடல்கள் பாடுற மாதிரி பாடிட்டு அதே டான்ஸு, அதே இது அங்கே முடியல, சரி இங்கே வந்து பண்ணிக்கலாம். இல்லை, அதுக்கும் ஒரு முறை இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது, அதோடு செய்யணும் நம்ம. ஆனால் நடனம் தேவ ஆராதனையில் இன்றியமையாத ஒரு பகுதி, அதை நம்ம மறுக்க முடியாது. அருமையான தேவஜனமே, ஆர்ப்பரித்தார்கள். நம்ம வர்ஷிப் பண்ணும்போது, தேவனை துதிக்கும் போது வைராக்கியமாக ஸ்தோத்திரமாக துதிக்கணுங்க. தமிழில் ஒரு மெடாஸ் வந்தவொன்னு கற்றுக்கிட்ட ஒரு வார்த்தை சாவுகிராக்கி. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வர்ஷிப் பண்ணும்போதும் அந்த சாவுகிராக்கி மாதிரியே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, உயிரோட்டமாக இருக்கணும். வர்ஷிப் பண்ணும்போது வர்ஷிப் லீடருக்கே ஒரு உற்சாகத்தை நம்ம தான் கொடுக்கணும். அவர் துள்ளி குதிக்க வைக்கிறது யாருடைய பொறுப்பு தெரியுமா? நம்முடைய பொறுப்பு. இல்லைன்னா அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சு, அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்துச்சு, அப்படியே உட்காந்து அப்படியே எழுந்திரிச்சா, ஆர்ப்பரித்தார்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும். மௌனமாக இருக்கிற நேரத்தில் மௌனமாக இருக்கணும். அமைதலாய் ஆராதனை பண்ண வேண்டிய நேரத்தில் அமைதலாய் ஆராதனை பண்ணணும். ஆர்ப்பரிக்க வேண்டிய நேரத்தில் ஆர்ப்பரிக்கணும். ஆமீன். சத்தமாக துதிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா? இல்லை. சரி, ஆர்ப்பரித்தார்கள். ரைட், அடுத்தது பாருங்கள். அடுத்த கூட்டம் ஜனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவின் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா, அங்கே ஜனங்கள் கேட்குறாங்க, இவர் யார்? இவர் யார்? இவ்வளவு நாள் இவரை நம்ம பார்த்தது இல்லையே, இப்படி ஒரு ஆர்ப்பரிப்பை பார்த்தது இல்லையே, இப்படி குர்த்தோலைகளை ஜனங்கள் தூக்கி கொண்டு வந்து யாரையும் கொண்டாடினதை நாங்கள் பார்த்தது இல்லையேங்க, இவர் யாருங்க? அப்போ அவங்களுக்கு கிடைத்த பதில் என்ன தெரியுமா? இவர் நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு. ஆமென். இவர் யார்? நம்ம வாழ்க்கையை எப்படி வச்சுக்கணும் தெரியுமாங்க? மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்குற அளவுக்கு வச்சுக்கணும். இவர் யார்? உன் வாழ்க்கையில் நீ இப்படி இருக்கிறியே, யார்? நீ எவ்வளோ துதிக்கிறியே, நீ இவர் யார்? இவர் சாட்சி சொல்கிறியே, இவர் யார்? இவருடைய அற்புதத்தை பற்றி பேசுகிறியே, இவர் யார் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்மளை பார்த்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லையேன்னு யாரும் யோசிக்கக்கூடாது. நம்மளை பார்த்து கேட்கணும், நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் யார்? நீ மகிமைப்படுத்துகிற இந்த தேவன் யார்? அப்பா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்லையோ பைபிளை தூக்கிட்டு ஓடுறியே, இவர் யார்? அப்போ நம்ம சொல்ல முடியும் இவர் யாருன்னு. இவர் ரட்சகர், இவர் மீட்பர், இவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, பாவத்துக்கு பரிகாரம், பரலோக பாக்கியத்தை சிலுவையில் எனக்காக செய்து முடித்தவர், இவர் மேசியா. ஆமீன். அந்த சாட்சி நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும்.
ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கே போனார்? ஏரோதினுடைய அரண்மனைக்கும் போல, பிலாத்தினுடைய அரண்மனைக்கும் போல, நேராக எங்கே போனார் தெரியுமா? தேவாலயத்துக்கு போயிட்டார். நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட். ஆடாடாடாடா, இங்கே போனார் இவர். சீஷர்கள் கூட நினச்சிருப்பாங்க இவர் அடுத்தது ராஜா ஆக போகிறாரு, நம்மளாம் மினிஸ்டர்ஸு, ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்துருவாரு. சுகாதாரத்துறை இவருக்கு, பொதுப்பணித்துறை இவருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவருக்கு, எல்லாம் சீஷர்களெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க நின்ன ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். இவர் ஆனால் எங்கே போயிட்டார்? தேவாலயத்துக்கு போயிட்டார். தேவாலயத்தில் போய் சும்மா இருந்தாரா? அங்கே விற்கிறவர்கள் கொள்ளுகிறவர்களான எல்லாரையும் வெளியில் ஏற்றி காசுக்காரருடைய பலகளை கவிழ்த்து, புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை கவிழ்த்து சொன்னார், இது என்னுடைய ஜெப வீடு என்னப்படும், இதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே. தேவாலயத்தை போய் சுத்திகரிச்சுட்டாருங்க. நிறைய பேருக்கு அது ஷாக். அவங்க ஏமாந்து போய் போனதுனால தான் கடைசியில் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அதில் நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பாதி பேர் சொல்லியிருப்பாங்க, இவரை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். ஏமாத்திட்டார். இவர் ராஜாவாவார், நான் மினிஸ்டர் ஆவேன்னு நினச்சேன். நான் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு துண்டையாவது துணியாவது கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஃபேவர் வாங்கலான்னு நினச்சேன். அரண்மனையில் ஒரு வேலை கிடைக்கும்னு நினச்சேன். ஒன்றுமே கிடைக்கல. இவர் சிலுவையில் அறையும். இல்லை, தேவாலயத்தை சுத்திகரித்தார். அப்போ என்னென்னா, இந்த மேசியா நீங்களும் நானும் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலும் சொல்கிறார், 6வது அதிகாரத்திலும் சொல்கிறார், நீங்களே அந்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? நீங்களே அந்த ஆலயம். ஸோ இவர் நேராக எங்கே வரணும் தெரியுங்களா? நமக்குள்ளே வரணும். அனுதினம் நம்மை சுத்திகரிக்கணும். டெய்லி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு நமக்குள்ள அத்தியாவசியம் இருக்கிறது. எப்படி காலையில் எழுந்த உடனே பல் வளர்க்குறோமோ அந்த மாதிரி நம்மளை டெய்லி நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு டெய்லி நமக்கு இருக்குது. முற்றும் முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். அப்போ பேதுரு சொல்கிறார், பேதுருக்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், முற்றும் முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். சுத்திகரிப்பு இன்னைக்கு முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை சுத்திகரிங்க. இன்னும் உங்கள் பிரியமில்லாத நிறைய எனக்குள்ளே இருக்கும். இன்னும் பண ஆசை இருக்கும், இன்னும் பொருளாசை இருக்கும், இன்னும் சில காரியங்கள் என் மனசில் இருக்கும், கண்களின் நிச்சயம் இருக்கும், மாம்சத்தின் நிச்சயம் இருக்கும், ஜீவனத்தின் பெருமை இருக்கும். என்னை சுத்திகரிங்க அப்பா, என்னை சுத்திகரிங்க. எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் கவிழ்த்து போடுங்க. என்னை சுத்திகரிங்க, அது மட்டும் போதும் ஆண்டவர். என்னை சுத்திகரித்து உண்மையான ஒரு உண்மை ஆராதிக்கிற, தொழுது கொள்ளுகிற மகிமையுள்ள ஒரு தேவாலயமாக என்னை உருவாக்கிடுங்க. அது போதும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நாளினுடைய தியானம் நமக்குள் நிறைவாகும். அல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா. ஆமீன். அப்படியே கண்களை மூடி தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பவனியில் இருந்த கதாபாத்திரங்களோடு நம்மையும் இணைத்து பார்த்து கொண்டோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நாளிலும் தேவனுடைய சுத்திகரிப்பு நமக்குள் முழுமையாய் நடக்க ஒப்பு கொடுப்போம். இந்த ராஜாவுக்காக எதையும் நான் இழக்க ஆயத்தம், விட்டு கொடுக்க ஆயத்தம். அவர் என்ன என் வாழ்க்கையில் கேட்டாலும் நான் அவருக்கு இல்லை ஆண்டவரை முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கீழ்ப்படிவேன். அவருக்காக எதையும் இழக்க ஆயத்தம். எப்படியாகிலும் நான் தேவனுடைய ஆலயமாய் சுத்திகரிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய மகிமை எனக்குள் விளங்க வேண்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்காக செய்ய வேண்டும். நான் தேவனுக்கு அபயமிடும் போது அவர் இறங்கி வந்து என்னுடைய விண்ணப்பங்களை அங்கீகரிக்க வேண்டும். எனக்காக ஒத்தாசை செய்ய வேண்டும். என் முகத்தை அவர் வெட்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்குதோ அதை பற்றி பேசுங்க அவரோட. ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ளவர் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுள். உன்னதத்திலே ஓசன்னா. உன்னதத்திலே
சின்ன பாடல் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மணி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மணி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய பெற்றோரோடும், பிள்ளைகளோடும், சகோதர சகோதரிகளோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.